இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 14 முதல் 25 முடிய. அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். புனித வாரம் இதோ நம்மையே நாம் ஒரு புனித வாழ்க்கைக்கு தயார் செய்யக்கூடிய நாட்கள். இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு தன்னை யார் காட்டி கொடுப்பார் என்பதை சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது, அவன் பிறவாதிருந்திருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்று அந்த யூதாசை குறித்த ஒரு அக்கறையான வார்த்தையை, அவர் நலமாக இருந்திருப்பதற்கான அந்த வழியை, வாய்ப்பை சொல்லிக் கொடுக்கிறார். தன்னை காட்டி கொடுப்பவன் அழிந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லவில்லை. மாறாக, அவன் பிறவாதிருந்திருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்குமே என்றுதான் சொல்லுகிறார். தன்னை துன்புறுத்துவோர்களுக்காக மன்றாடுங்கள் என்று போதித்த இயேசு கிறிஸ்து அவர்கள் நலமாயிருப்பதற்கு என்னென்ன செய்திருக்கலாம் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ புனித வாரத்தில் நீங்கள் பயணிக்கிறீர்கள். உங்கள் எதிரிகள் அழிந்து போக வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவை உற்று பாருங்கள். தனக்கு எதிராக செயல்படுபவர்கள், தன்னை துன்புறுத்துபவர்கள் நலமாக இருக்க வேண்டுமே என்று தான் விரும்புகிறார். எனவே புனித வாரத்திலே பயணிக்கக்கூடிய நாமும், நம்மோடு இருப்பவர்கள், நம்மவர்கள், நமக்கு எதிரானவர்கள் எல்லோரும் நலமாயிருக்க வேண்டும். நமக்கு உதவி செய்பவர்கள், நம் குடும்பத்தில் உள்ளவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நமக்கு எதிரானவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று தான் பல நேரங்களிலே நாம் நினைத்து ஜெபிக்கிறோம்.
இந்த நாளிலே எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும் என்று ஜெபியுங்கள். எல்லோரும், தீயோரும், நமக்கு எதிரானவர்களும் கூட நலமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவின் விழுமியங்களை பின்பற்றுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, காசுக்காக நல்ல மனிதர்களை காட்டி கொடுக்காதீர்கள். இதோ யூதாசை பாருங்கள், 30 வெள்ளி காசுக்காக தன்னை அழைத்த இயேசுவை காட்டி கொடுக்கிறார். பணத்தை வைத்து எதையும் செய்துவிடலாம் என்று நினைக்காதீர்கள். பணம் பல வேளைகளில் மனிதனை கடவுளிடமிருந்து பிரித்து விடுகிறது. எனவே தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எவரும் ஒரே நேரத்தில் 2 தலைவர்களுக்கு பணிவிடை புரிய முடியாது. செல்வத்திற்கும் கடவுளுக்கும் ஒரே நேரத்தில் நாம் பணிவிடை புரிந்துவிட முடியாது. செல்வர் விண்ணரசில் நுழைவது மிக கடினம் என்று சொல்லுகிறார். ஆம், பணம் அதிகமாய் இருக்கிற பொழுது நாம் மனிதாபிமானத்தை இழந்து விடுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சக்கேயுவை போல இதோ இந்த நாளிலே உங்களையே நல்ல ஒரு மனமாற்றத்திற்கு கையொழியுங்கள். ஆண்டவரே, நான் யாரையாவது ஏமாற்றி சம்பாதித்திருந்தால் மீண்டும் 4 மடங்காக அவர்களுக்கு திருப்பி கொடுத்து வருகிறேன் என்று சக்கேயும் மனம் மாறியது போல இதோ இந்த புனித வாரத்திலே நாம் நம்முடைய தவறுகளை எல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும். 30 வெள்ளி காசை கொண்டு யூதாசு என்ன சாதித்து விட்டார்? மனசாட்சி குத்தியது. ஒரு நல்ல மனிதனை காட்டி கொடுத்து விட்டேனே, பணத்திற்காக பெரும் பாவம் செய்து விட்டேனே, குற்ற உணர்ச்சி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் இந்த யூதாசை போல ஒரு சில வேளைகளில் குற்ற உணர்ச்சிக்கு தள்ளப்படலாம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் இயேசுவிடத்தில் வாருங்கள். மன வருத்தத்தோடு மனபாரத்தோடு வரக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு முழுமையாக மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த புனித வாரத்திலே நல்ல ஒரு ஒப்புரவு அருள் சாதனத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் தவறுகளுக்கெல்லாம் பரிகாரம் செய்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, நிலத்திற்காக, நகைக்காக, பணத்திற்காக நாம் எத்தனை உறவுகளோடு சண்டை போட்டு இருக்கிறோம், எவ்வளவு உறவுகளை இழந்திருக்கிறோம். இதோ அந்த புனித வாரத்தில் நம்மை நாம் சரி செய்து கொள்வோம். இறைவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே இயேசுவே, யூதாசு பிறக்காமல் இருந்திருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்குமே என்று அவன் மீதும் அன்பும் அக்கறையும் கொண்ட இயேசுவே, இதோ உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேரன்பையும் பேரிரக்கத்தையும் நாங்கள் வியந்து பார்க்கிறோம். இயேசுவே, உம்மை போல வாழ்ந்து காட்ட வரம் தாரும். என்றும் நீரே எங்களுக்கு உதவி செய், விரைந்து வாரும் என்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே ஆசீர்வதிப்பீராக. இதோ விபத்துகளினாலும் நோய்களினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மீட்பரே, மெசியாவே, இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்கள் பயணங்களில் மேலான பாதுகாப்பை கொடுப்பீராக. இதோ குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவரே. இயேசுவே,
இயேசுவே, இதோ இந்த நாளிலும் உலக நாடுகளிடையே அமைதி நிலவ வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் ஆசீர்வதியும். உடைய வார்த்தையினால் நீர் ஆசீர்வதிப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் மன்னித்து உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளும் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே ஜெப வேளையிலே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்களையெல்லாம் ஆசீர்வதியும். ஆண்டவரே இயேசுவினுடைய ஒளியினால் நிரப்புவீராக. சோர்ந்து போய் சோர்வுற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளை திடப்படுத்துவீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்பும். உடைய ஞானத்தினால் அந்த பிள்ளைகளை நிரப்பி அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் உயர்த்துவீராக. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே ஆண்டவரே, இதோ எங்களுடைய இந்த இறைமகன் கேத்தலிக் டிவியினுடைய நேயர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நிறைவேற்றி தாரும். எங்களிடத்திலே வாஞ்சையோடு ஆர்வத்தோடு ஜெப உதவி தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை சிறப்பாய் ஆசீர்வதித்து நீரே கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.